இனிஷியலாக டெவலப் பண்ணும்போதே ஹை டென்சிட்டி ஃபார்மிங் பண்ணணுன்னு யோசனை இருந்துச்சு. பட் தண்ணி எந்தளவுக்கு பத்தும் தெரியாததுனால ரெகுலர் ஸ்பேஸிங் 20x20 தான் ஸ்டார்ட் பண்ணோம் 1 year பேக். இப்போ 1 year கழித்து இடையில வந்து 10 அடிக்கு 10 அடி மறுபடியும் ஒரு மரம் வச்சுருக்கோம். இது எப்படி சாத்தியம்னா மொபிடெக் இன்ஸ்டால் பண்ணதுனால வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. வணக்கம், நான் முத்துக்குமார். இந்த தோட்டம் வந்துங்க ஈரோடு பக்கத்தில் திங்களூர் கிராமம் அப்புச்சிமார் மடங்கிற இடத்துல இருக்குதுங்க. ஒரு 18 acres எக்ஸ்டென்ட். இதில் வந்து மாமரம், தேக்கு, மகாகனி, அப்புறம் அது போக இன்னும் நிறையா ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரிப்பு போட்டு இரிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷனும் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த லேண்டே டெவலப் பண்ண ஆரம்பித்தோம்ங்க. நமக்கு வந்து மாமரம் வைக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு. 3 போர் இருக்குங்க. இந்த 3 போர்னுடைய தண்ணி இருக்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசனை பண்ணணுங்கிற ஃபஸ்ட்டு எய்ம் எங்களுக்கு. இதில் முதல்ல ஹை டென்சிட்டி ஃபார்மிங் போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தோம். பட் தண்ணி அந்தளவுக்கு தாங்குமா? இது கொஞ்சம் இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரவுட்டான ஏரியா தானுங்க. தண்ணி எந்தளவுக்கு தாங்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ரிஸ்க் வேண்டாங்கிறதுனால மொபிடெக் அப்ரோச் பண்ணோம்ங்க. அவங்க தான் எங்களுக்கு வந்து லேண்ட் சர்வே பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிளான் ஒன்று கொடுத்தாங்க. நம்ம தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ டோட்டலாக இதில் வந்து 10 ஒயர்லெஸ் வால்வ் இருக்குதுங்க. அது போக ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷனும் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம கண்ட்ரோல் ரூமுங்க. இதுதான் நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலர். இது ஒயர்லெஸ் வால்வ் கண்ட்ரோலருங்க. இது வந்து செல்ஃபோன் மோட்டர் ஸ்டார்டர் நாங்கள் போர்வெல்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷனுக்காக பூஸ்டர் பம்புக்கும் அஜிடேட்டருக்கும் இந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த ஃபார்ம் வந்துங்க ஆர்கானிக்காக பண்ணுறோம். 2 மாடு வச்சுருக்கோங்க. ஸோ அது மூலமாக ஜீவாமிர்தம் தயாரித்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 டேங்க்கில் கலெக்ட் ஆகிரும். இதிலிருந்து ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷன் மூலமாக வீக்லி ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் எல்லா மரங்களுக்கும் ஆட்டோமேஷன் மூலமாக போயிடும். அது போக இதில் அந்த ஸ்லெட்ஜஸ் இதில் கீழே டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அஜிடேட்டர் மூலமாக ஃபெர்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா போகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இது எந்த நேரத்தில் வேணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துங்க 10 வால்வு 2500 மரம்ங்க. ஸோ ஒரு வால்வுக்கு வந்து 250 மரங்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு மரத்துக்கு வந்து 16 லிட்டர்ஸ் பர் டே டிஸ்சார்ஜ் பண்ணணுங்க. அந்த இடத்துல ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கும்போது எங்களால் கரெக்டாக அந்த 16 லிட்டர்ஸுங்கிறது ப்ரெசைஸாக பண்ண முடியுது. ரெண்டாவது வந்து பகல் நேரத்தில் நம்ம இரிகேட் பண்ணும்போது எவாப்ரேஷன் லாஸ் இருக்கும். நைட்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ பண்ணும்போது அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியுதுங்க. இது வரைக்கும் நம்ம ஓவரால் செட்டப் பார்த்துட்டோம். இது போக வந்து குயிக் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. அது வந்து நம்ம 4 kg பைப் PVC பைப் தான் போட்டிருக்கிறதுனால 4 kgக்கு மேலே ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா குயிக் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் ரிலீஸ் ஆகிரும். எந்த நேரத்துலையும் வந்து பைப் டேமேஜ் ஆகாது. இந்த செட்டப் மூலமாக நாங்கள் எங்களோட தோட்டத்தில் இருக்கிற லேபர்ஸ் வந்து ரொம்ப மினிமம் லேபர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓவராலாக இரிகேஷன் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணினதுனால எங்களுக்கு வாட்டர் சேவிங்ஸ் ப்ளஸ் மரத்துக்கு கொடுக்க வேண்டிய இன்புட்ஸும் சீராக கிடச்சிருக்கு. அதனால் மரத்தினுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கு. ஆட்டோமேஷனில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் எங்களுக்கு பேபேக் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இப்போ இந்த 20x20 ஸ்பேஸிங் இருந்த மரத்தை நாங்கள் 10x10 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹை டென்சிட்டி ஃபார்மிங் மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் வந்து எங்களுக்கு மரம் வளர்ந்து வரும்போது இன்னும் மரத்துக்கு கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ் இன்னும் சீராக கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் போகணுன்னு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக மொபிடெக் அப்ரோச் பண்ணலாங்க. ரொம்ப ரிலேபிள் பர்சன்ஸ். அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஆகட்டும், அவங்களோட ஆப்பும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து ட்ரிப் இரிகேஷன் எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி ஆட்டோமேஷனும் ஈக்குவல் அவசியம்தான். இதன் மூலமாக நமக்கு வந்து லேபர் சேவிங்ஸ் இருக்குது, வாட்டர் சேவிங்ஸ் இருக்குது. அந்த விதத்தில் எங்களுக்கு மொபிடெக் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ்.